ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டெட்புல் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிராணி பார்ட் 1 எஸ்கேப் தான் மக்களே பார்க்க போகிறோம். டெய்லி ஏன் ஜாம்பி கேம்ஸே போட்டுக்கிட்டேன். இன்றைக்கி ஒரு கோஸ்ட் கேம் போடலான்னு தான் எடுத்தேன். கிராணி பார்ட் 1 எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இதில் நான் கிராணி போடல, ஏன்னா எனக்கு பயம். அதில் வந்து அவள் வந்து அடிப்பாள், அதில் தூக்கி போடும் எனக்கு. அதனால் நம்ம அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப் பண்ணுறதுனால அவள் தேவையில்லை. மற்ற ஒரு 8 கால் சந்தி மாதிரி ஒருத்தி இருப்பாள், அவளை வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க டே 1. ரொம்ப ஈட்டாக இருக்குது, நம்ம வெளிச்சம் போடலாம். ஓகே, இப்போ டக்குன்னு போகலாம். இதுக்குள்ளே எதுவுமே இல்லை, இதுக்குள்ளே பார்க்கலாம். இதுக்குள்ளே எதுவுமே இல்லை, இதுக்குள்ளே எதுவுமே இல்லை, இதுக்குள்ளே இல்லை, இதுக்குள்ளே இல்லை, இது ரெண்டுக்குள்ளே இல்லை. ஃபஸ்ட்டு மேலே பார்த்துடலாம். இதுக்குள்ளே இல்லை, இதுக்குள்ளே இல்லை, எதுவுமே இல்லையே. இதுக்குள்ளே இல்லை, இதுக்குள்ளே வெப்பன் கீ இருக்கு. ஓகே, இந்த கதை வந்துட்டு நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு தள்ளி விட்டுட்டு போகலாம். வந்து வெப்பன் எடுத்துடலாம். எடுத்துட்டு இதுக்குள்ளே பார்க்கலாம். இல்லை, இதுக்குள்ளே எங்கேயுமே இல்லை. திறப்போம். கன் பார்ட் கிடச்சிருக்கு. சரி, வேகமாக போவோம். வேகமாக ஃபஸ்ட்டு போயிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். எங்கே இருக்கோம்? இங்கே தானே. மேலே இருக்குது. இங்கே சரியாக அடிப்போம். ஷார்ட் அடிச்சாச்சு. என்னடா இது? சரி, எடுத்தாச்சு. நம்ம டக்குன்னு மேலே போயிட்டு எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். போகலாம். இங்கெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ அதனால் கீழே போகலாம். கீழே இது ஓப்பன் பண்ணு. இங்கே எதுவுமே இல்லை. இங்கே உள்ளே போகலாம். கன் பாட்டு இன்னொன்று கிடைச்சா கீழே ஒன்று கிடைச்சா போதும். இங்கே எதுவுமே இல்லை. இது கிட்ட தேவையானதாக இருக்குது. இன்னைக்கு இந்த கீயா பெட்ரோல் தேவைப்படாது. தேவையான இடத்த மட்டும் பார்த்துடலாம் வேகமாக. பார்த்தா நம்மளுக்கு லேஸு. வேகமாக பார்ப்போம். சவுண்டு கொஞ்சம் கூட்டிடலாம். அடுத்து இதுக்குள்ளே பார்ப்போம். இதுக்குள்ளே கார்கி தேவைப்படும். கார்கி எடுத்துகிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எங்கே போட்டு போகலாம். வேகமாக போயிட்டு எல்லா இடத்தையும் பார்த்துக்கலாம். கீழே போயிட்டு பார்ப்போம். காக்கா சாப்பாடு இங்கே ஏதாவது இருக்கா? இங்கே எதுவுமே இல்லை. கொள்ள ஏதாவது கன் பாட் இருக்குது. ஃபஸ்ட் இந்த கன் பாட்டை கொண்டு போயிட்டு அங்கே செட் பண்ணிடலாம். கன் நம்மளுக்கு வேணும். கன் பாட்டை செட் பண்ணிட்டு இதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. இங்கேயும் இல்லை. டக்கு டக்குன்னு பார்ப்போம். ஃபுல்லாக எடுத்து செக் பண்ணிடலாம். கடிங் பிளேயர் கிடச்சிடுச்சு. ஒரு பொருள் கிடச்சிடுச்சு. இன்னும் 2 பொருள் கிடைக்கணும். எதுவுமே இல்லை. இங்கே எதுவுமே இல்லை. இங்கே எதுவுமே இல்லை. புக்கு இங்கே இருக்குமே. இங்கே புக்கு ஒன்று இருக்குது. நான் எப்படியும் ஷெட்டில் பார்த்து அந்த பக்கத்து போகலாம். இதுக்கு இந்த பக்கம் பார்த்துட்டு போகலாம். இங்கே இதுக்கு தேவையானது இருக்குது. காக்கா சாப்பாடு இங்கே போட்டு இதை எடுத்துகிட்டு போகலாம். இங்கே பார்த்துட்டு போகலாம். கோடு தேவைப்படாது. வேகமாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வேகமாக போயிட்டு அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்துலாம்.
பேட்ரி வேறு கம்மியாக தான் இருக்குது. ஸோ வேகமாக முடிக்கணும். சீக்கிரம் என்ன இருக்குது? அப்பாடா, ரெண்டாவது பொருளும். ஐயோ அது இல்லையா? சே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆசைப்பட்டது வேறு ஒன்று இருக்கும்னு, பட் இது இல்லை. இந்த பக்கம் வேகமாக போகலாம். இங்கே தான் இருக்குது. தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் போகலாம். இந்த பக்கம் போயிட்டு அந்த காக்கா இருக்க இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு பலகையால் ஒரு இடத்த மூடி வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதை வச்சு ஓப்பன் பண்ணுவோம். 1 2 3 அது தேவைப்படுற பொருள் தான். இப்போ நம்ம இதை இங்கே போட்டு காக்கா தீனியை எடுத்துடலாம். காக்கா தீனி கீழே தானே போட்டோம். ஸோ வேகமாக கீழே போகலாம். தள்ளு வேகமாக போ. வேகமாக போகணும். இந்த காக்கா தீனியும் உங்களுக்கு போடலாம். அப்படி இல்லாட்டி கன் பார்ட் செட் பண்ணி கன்னால் கூட சுடலாம். காக்கா தீனி இது தேவைப்படாதுன்னு சொன்னேன். காக்கா தீனி எடுக்காதது போல் வேறு ஏதாவது எடுத்துகிட்டு போயிருக்கேன். இந்தா வந்ததுக்கு இதை எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போயிடலாம். வந்துட்டு இந்த பக்கம் போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். தேவையில்லாத பொருள் ஒன்று அந்த பக்கம் இருக்குது. அதனால் போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம கீழே போயிட்டு அந்த கண்ணை எடுத்துகிட்டு வெப்பன் எடுத்துகிட்டு போகலாம். எங்கே அந்த இன்ஜெக்ஷன் எங்கடா போச்சு? ஐயோ, இன்ஜெக்ஷன் ஆகிருக்கு என்னவா? தேவையில்லை, நம்மக்கிட்ட தான் ஒன்று இருக்குது, எடுத்துகிட்டு போவோம். பட் அங்கே போனது போல் லோட் பண்ணியே வச்சுட்டு போனால் லேஸு. லோட் பண்ணி வச்சா தான் கீழே விழுந்துருமே. அதனால் வேகமாக போவோம். வேகமாக போயிட்டு டக்குனு இன்ஜெக்ஷன் இங்கே இருக்குது வச்சுட்டு இந்த கேமில் கிரனி இருந்தால் இன்னும் த்ரில்லாக இருக்கும். பட் நான் கிரனியை போட்டு செம்மையாக அடிச்சிருக்கேன். அந்த வீடியோவும் போடுறேன். கண்ணால் வச்சு சுட்டு தள்ளியிருக்கேன், அதை எடுத்து போடுறேன். கேட்குங்க அப்படிலாம் சுட்டு தள்ளி ஏன் கிரனியை வச்சு விளையாடலான்னு. கிரனியை வச்சு விளையாண்டா வர பயத்துலேயே நான் மிஸ் பண்ணிடுவேன் சாமானை. அப்பாடா முடிச்சு. என்ன ரெண்டாவது பொருளும் கிடைச்சிருச்சு. இன்னும் ஒரு பொருள் கிடைச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கேருந்து போகலாம். இந்த பொருளை கொண்டு போய்ட்டு அங்கே போடுவோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கட்டையை வச்சு என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த பொருளை கொண்டு போய்ட்டு இங்கே போட இது இங்கே போட்டுடலாம். நமக்கு சரி இங்கே போட்டுடலாம். இங்கே போட்டு கட்டிங் பிளேயர் இருக்குல்ல, அதையும் கொண்டு வந்து போட்டுடலாம். அதுவும் நல்லா கட்டிங் பிளேயர் கொண்டு வரும். எடுத்துகிட்டு வந்து அங்கே போட்டுடலாம். நம்ம அடுத்த வாட்டி வந்து கார் எஸ்கேப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது போட்டாச்சு. அதுக்கு ஃபுட்டு எங்கே வச்சுருந்தேன் மறந்துட்டேனே. கீழே போ. கீழே அங்கே தானே வச்சுருந்தேன். சுற்றியே அங்கே தான் நான் வச்சுருந்தேன். ஸோ வேகமாக போவோம். வேகம். சார்ஜ் எத்தனை பர்சன்ட் இருக்கு? 9% தான் இருக்குது. வேகமாக போயிடலாம். இல்லை அப்படி போவோம்.
சீக்கிரம் போனால் தான் நம்ம இந்த எஸ்கேவை முடிக்கலாம். மூணு பலகையை ஓப்பன் பண்ணலாம். 1 2 3. ஆமாம், மண்டேல ஒன்று ஓடிச்சுடா. கட்டிங் பிளேயர் இது அந்த பக்கம் இன்னும் தேவையில்லாத பொருள் தான் இருக்குது. ஆனால் நமக்கு தேவைப்படாது. இது இதுக்கு மேலே போட்டுருக்கலாம். இன்னும் இப்போ கன் எடுத்துட்டு வந்தேன். அது எங்கே தான் போட்டேன்? சிறப்பு இருக்க இடத்துல தானே போட்டேன். அது மேலே தான் இருக்கும். எடுத்துகிட்டு வருவோம். சிறந்தி இல்லை இப்போ எடுத்துட்டு இப்போ எங்கே போகிறது? கிளவி இருக்க இடத்துக்கு போகலாம். கிளவினா அந்த ஒருத்தி இருப்பா. ஐயோ, யாரும் ஒருத்தர் இந்த மாதிரி இருந்துச்சு. யாருமே இல்லை, நான் தான் பயந்துட்டேன். இப்போ அந்த புக்கு எங்கே இருக்கோ அந்த புக்கை எடுத்து கொண்டு போய்ட்டு அங்கே வச்சா அவள் வந்து ஒரு சாவி எனக்கு கக்குவா. அதை கழுவிட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு திறந்தா சரி. கீழே போனால் நம்ம வந்து டெடிவேர் எடுத்துகிட்டு எஸ்கேப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ தான் அந்த கிளவி வருவா. அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ரிமோட்டை இங்கே தான்டா இருக்குது. சார், ரிமோட்டை மறந்துட்டோமே. ரிமோட் இருக்க இடத்துல தான் அந்த கட்டு ஒரு வேலை இருக்கும். எப்படி இருக்கணும்? கடவுளே இருக்கணும். போயிட்டு பார்ப்போம். யூஸ் பேட்ரி. சரி, தேவையில்லாத இடத்துல வச்சுருக்கானுங்க. இங்கே எதுவுமே இல்லை. வந்துருக்கேன். எங்கே பார்ப்போம். இவ்வளோ தூரம் வந்துட்டாளா? இது மாதிரி நடக்கும். நடக்கும். ஏறிட்டோம். திருப்பி நடப்போம். நடக்கணுமே. கிளவி சாவி போட்டால் சாவி இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு படைக்கு இதை எடுத்துகிட்டு அப்படியே போகலாம். இப்போ தான் நம்ம ஒரு யுத்தத்தை சந்திக்க போகிறோம். போகணும். ஒன்றுலேருந்து 10 வரைக்கும் அதுக்குள்ள 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆஞ்சநேயா. இப்போ வந்த ஆஞ்சநேயா வரமாட்டேன். ஆஞ்சநேயா உப்போட வரல. ஐயோ, நான் எஸ்கேப் பண்ண போகிறேன். இப்போ இந்த சாய் வச்சு நீங்கள் பூட்டு காக்கணும். அடுத்து இந்த கட்டிங் பிளேயர் எடுத்து நீங்கள் இதை கட் பண்ணணும். அடுத்து இந்த கம்ப்யூட்டர் சொன்னேன்னே அதை எடுத்துல மாட்டுனீங்கன்னா இப்போ திறந்தீங்கன்னா அது ஓப்பன். கிளவி பாய் பாருங்க, இருட்டான காடு. இங்கேருந்து நான் போகணும். ஸோ வாங்க போயிடலாம். ஸோ இதோட கிராணி பார்ட் 1 நம்ம அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப்பை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அப்பாடா, எனக்கு முடிச்ச சந்தோஷம். பாருங்க அவள் எப்படி பார்க்குறேன். என்னடா நம்ம இருந்தும் இவன் போயிட்டானே அப்படின்னு. எப்படி ஓடி வரும் உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஆன் வைங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பாய் பாய்.